அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 7th தமிழ் ஃபுல் ரிவிஷனாக பார்த்து வரோம். தினமும் 75 கேள்விகளாக. இன்று ஒரு 75 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. முத்துராமலிங்க தேவர் தோன்றி மறைந்த நாள் எந்த நாள்? ஏன்னா அவர் பிறந்தது மற்றும் இறந்த நாள் ஒரே நாள். அது எந்த நாள்? முத்துராமலிங்க தேவர் தோன்றி மறைந்த நாள். ஆன்சர் அக்டோபர் 30 என்பது சரியான பதில். கண்ணாடிகளில் ஓவியங்கள் உருவாக்குவதில் பெயர் பெற்ற ஊர் எந்த ஊர்? கண்ணாடிகளில் ஓவியங்கள் உருவாக்குவதில் பெயர் பெற்ற ஊராக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஆகும். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார்? அதனால தான் அவருக்கு அந்த சிறப்பு பெயரே வந்திருக்கும். அவர்தான் உவமை கவிஞர் சுரதா அவர்கள். பொங்கல் உண்டான் என்பது எவ்வகை ஆகுபெயர்? பொங்கல் உண்டான், பொங்கல் உண்டான் இது பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாகு பெயரை குறிக்கும். ஆகுபெயர் மொத்தம் 16 உள்ளனங்கிறதை ஞாபகம் வச்சுங்க. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எந்த வகை மொழி? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி ஆகும். கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இதில் இடம்பெறும் ஆகுபெயர் என்ன? இடம்பெறும் ஆகுபெயர் தமிழ்நாடுங்கிறது ஒரு இடம்தான். அது கண்டிப்பாக என்ன ஆகும்? இடமாகு பெயரை குறிக்கும். மனிதரின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமான மொழி எந்த மொழி? மனிதரின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமான மொழி பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி என்பது சரி. மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது என்ன? இலக்கண குறிப்பில் பார்த்தீங்கன்னா மழை சடசட, பலபல, கலகல இதெல்லாம் என்ன வரும்? மழை சடசடவென பெய்தது, இரட்டை கிளவி. இது அடுக்கு தொடர், வா வா, வாங்க வாங்க அப்படி சொல்லுவோம். இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவியில பிரித்தால் பொருள் தராது, அடுக்கு தொடரில் அந்த சொல்ல பிரித்தால் பொருள் தரும். வேட்டை கூட்டல் ஆடிய இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது என்னாகும்? வேட்டை யாடிய என்பதுதான் நமக்கு கிடைக்கும் சொல்லாகும். ஒளியின் வரி வடிவம் எது? ஒளியின் வரி வடிவமாக உள்ளது எழுத்து. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது என்ன? ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு உதவுவது அதனுடைய தந்தமாகும். திருத்திக் கொள்ள வாய்ப்பு இல்லாத மொழி எந்த மொழி? திருத்திக் கொள்ள வாய்ப்பு இல்லாத மொழி எந்த மொழி? ஆன்சர் பேச்சு மொழி தான். நம்ம பேசிட்டா அதை நம்ம கண்டிப்பாக திருத்த முடியாது. எதிரொலித்தது இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? எதிரொலித்தது இதை பிரிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? எதிர்கூட்டல் ஒலித்தது. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது என்ன ஆகுபெயர்? ஒரு கை. கண்டிப்பா இது என்னாகும்? இதர் ஒரு சினையாகு பெயரை குறிக்கும். மொழியின் வடிவங்கள் எத்தனை? இதுல பேச்சு மொழி, எழுத்து மொழின்னு மொழியின் வடிவங்கள் 2 உள்ளன. மனமில்லை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதற்கு மனம் கூட்டல் இல்லை என பிரியும். காலந்தோறும் மாற்றங்கள் ஏற்படும் மொழி எந்த மொழி? காலந்தோறும் மாற்றங்கள் ஏற்படும் மொழி எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி ஆகும். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எந்த இடம்? இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முண்டந்துறையில் தான் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவை எதில் இடம்பெறும்? குரல் ஏற்றி இறக்கி பேசுறது, உடல் மொழி, சைகை இதெல்லாம் எதில் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு மொழியில் இடம்பெறும். பேச்சு மொழியை எந்த வழக்கில் அடக்கலாம்? இதில் நம்ம படிச்சிருப்போம் உலக வழக்கு, அடுத்தது செய்யுள் வழக்கு. அப்போ பேச்சு மொழியை எந்த வழக்கில் அடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உலக வழக்கில் அடக்கலாம். பாரதிதாசன் மேல் மிகுந்த பற்று கொண்ட கவிஞர் யார்? அவர்தான் சுப்புரத்தினதாசன். சுரதா ஆவார். கிழங்கு கூட்டல் எடுக்கும், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது என்னாகும்? கிழங்கெடுக்கும் என பிரியும். காட்டாறு, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? நம்ம எப்படி பிரிப்போம்? காடு கூட்டல் ஆறு என பிரியும். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று எது? இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு என்பதாகும். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யார்? அதனாலதான் அவர் மருதநில நாகனார் என போற்றப்படுகிறார். பூட்டுங்கதவுகள், பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை பிரித்தெழுத பூட்டும் கூட்டல் கதவுகள் என பிரியும். முத்துராமலிங்க தேவரின் நினைவாக தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? முத்துராமலிங்க தேவரின் நினைவாக தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995ஆம் ஆண்டாகும். ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களுக்கு பெயர் என்ன? ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா வட்டார மொழி என அழைக்கப்படுகிறது. முத்துராமலிங்கர் என்பவர், அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, இவர் விவேகானந்தரின் தூதர், நேதாஜியின் தளபதி, சத்தியசீலர், அனைத்துமே முத்துராமலிங்கரை குறிக்கும். 10 எவ்வகையினை சார்ந்த நூலாகும்? 10 எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூலின் கீழ் வரும். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா அகநானூறு தான் நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. நீகான் என்பவர் யார்? நீகான் என்பவர் நாவாய் ஓட்டுபவன் தான் நீகான் என்று அழைக்கப்பட்டார். பெரிய கடற்படையை கொண்ட அரசன் அல்லது அரசர்கள் யாவர்? பெரிய கடற்படையை கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல ராசராச சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன். ஆப்ஷன் சி சரியான விடை. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன? தேவர் அவர்கள் நடத்திய இதழின் பெயர் பார்த்தீங்கன்னா நேதாஜி என்ற இதழை நடத்தினார். பயணத்தின் வகைகள் யாவை? இதுல பார்த்தீங்கன்னா களத்தில், காலில் அப்படின்னு வரும். பயணத்தின் வகைகள் 3 வகைகள் உள்ளன. தமிழர்கள் சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியது எதை? சிறிய நீர்நிலையை கடக்க அவங்க பயன்படுத்தியது ஓடத்தை பயன்படுத்தினர். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எந்த வழக்கம் என்று கூறுகிறது? தொல்காப்பியம் கடற்பயணத்தை பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கேடில்லை, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை பிரித்தெழுத கேடு கூட்டல் இல்லை என பிரியும். கண்ணகி புரட்சி காவியத்தை எழுதியவர் யார்? கண்ணகி புரட்சி காவியம் படைத்தவர் பாரதிதாசன் அவர்கள். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? 14 கீழ்கணக்கு, இதுல நாலடியார், கார் 40, களவழி 40 அனைத்து நூல்களுமே 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படும் நூல் எந்த நூல்? திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவ மாலை. தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்கரை பாராட்டியவர் யார்? தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்கரை பாராட்டியவர் திருவிக அவர்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று கூறும் நூல் எந்த நூல்? கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று கூறும் நூல் திருக்குறளாகும். முத்துராமலிங்கரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் யார்? முத்துராமலிங்கரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்?
பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது? காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் மறிதலாகும். செப்பேடு, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது எப்படி பிரியும்? செப்பு கூட்டல் ஏடு என பிரியும். ஓவியம் வரைய பயன்படுவது என்ன? இதுல ஓவியம் வரையப்படுவது எழினி. எழினினா அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியும், திரைச்சீலை. திரைச்சீலை தான் எழினி என்று அழைக்கப்படுகிறது. உலகில் மிகவும் அருமையானது எது? உலகத்திலேயே மிகவும் அருமையானது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா காலம் என்பதாகும். பழங்கால மக்கள் எங்கு முதலில் ஓவியம் வரைந்தனர்? பழங்கால மக்கள் முதலில் ஓவியம் வரைந்த இடம் குகைகள் என்பது சரியான ஒன்று. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எந்த ஓவியம்? இது பார்த்தீங்கன்னா கேலி சித்திரம் என அழைக்கப்படுகிறது. கோட்டோவியம், இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது கோடு கூட்டல் ஓவியம் என பிரியும். யானை தந்தங்கள் மீது ஓவியம் வரைய பயன்பட்டவை எவை? யானை தந்தங்கள் மீது ஓவியம் வரைய பயன்பட்டவை நீர் வண்ணமாகும். தேர்ந்தெடுத்து, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதென்னாகும்? தேர்ந்து கூட்டல் எடுத்து என பிரியும். ஓலையெல்லாம், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை சேர்த்தெழுத ஓடை எல்லாம் என சேரும். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் எந்த நூல்? செல்வத்து பயனே ஈதல் நக்கீரர். புறநானூறு என்பது சரியான விடை. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது எது? பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது திருநெல்வேலியாகும். இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? இளங்கோவடிகள் எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா பொதிகை மலைக்கு தான் முதன்மை கொடுத்து பாடினார். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் ஊர் எந்த ஊர்? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. புகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று என்ன? புகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று மண் துகள் என்பது சரியான ஒன்று. அறநெறிச்சாரத்தின் ஆசிரியர் யார்? அறநெறிச்சாரத்தின் ஆசிரியர் முனை பாடியார் அவர்கள். திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்தவர் அல்லது சேர்த்தவர்கள் யாவர்? திருநெல்வேலியில பிறந்து குமரகுருபரர், நம்மாழ்வார், திரிகூடராசப்ப கவிராயர் அனைவருமே தமிழுக்கு பெருமை சேர்த்தனர். எந்த கலையை நாம் நீக்க வேண்டும்? இதில் நாம் வன்சொல் என்ற கலையை நீக்க வேண்டும். இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை எவை? இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை. காந்தியடிகள் எப்போதும் எதை பேசினார்? காந்தியடிகள் எப்போதுமே அவர் பேசியது பார்த்தீங்கன்னா வாய்மைகளை பேசினார். திரிகூடமலை என அழைக்கப்படுவது எந்த மலை? திரிகூடமலை என அழைக்கப்படுவது குற்றால மலையாகும். இன்சொல், இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது எப்படி பிரியும்? இனிமை கூட்டல் சொல் என பிரியும். இளமை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இளமைக்கு முதுமை என்பது எதிர்ச்சொல்லாகும். வறுமையை கூறும் தமிழ் மரபு சொல் அல்லது சொற்கள் யாவை? வறுமை, இதுல மருந்து, பிணி, நோய் அனைத்துமே வறுமையை கூறும் தமிழ் மரபு சொற்களாகும். அறம் கூட்டல் கதிர், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும்? அறக்கதிர் என கிடைக்கும். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவதற்கு என்ன பெயர்? பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயராகும். அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை அடுக்கு வரும்? அடுக்கு தொடரில் ஒரே சொல் ஒரு 5 முறை
அடுக்கி வரும் மொழியின் முதல் நிலை எனப்படுவது என்ன? மொழியின் முதல் நிலை என்பது பேசுவதும் கேட்பதாகும். பாய்மரக் கப்பல் பிரயாணம் போன்ற நூலின் ஆசிரியர் யார்? பாய்மரக் கப்பல் பிரயாணம் போன்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் அவர்கள். கட்டபொம்மன் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட குடிக்காத பறவை எந்த பறவை? கட்டபொம்மன் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட குடிக்காத பறவை காகம் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 75 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.